singers, welcome to Sing Easy with Shobika. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குரல் வளம் வரணும்னா ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு ஒரு ஆற்றுக்குள்ளே போயிட்டு கழுத்து வரைக்கும் இந்த தண்ணி லெவலில் வந்து சாதகம் பண்ணுவாங்க. இப்படிலாம் வந்துட்டு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் கேள்விப்பட்டிருக்கோம்னா எப்படின்னா நிறைய நம்ம சினிமாவில் தான் நம்ம இதெல்லாம் பார்த்து இந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இப்போவுமே கூட வந்துட்டு ஒரு ஃபன்காக சொல்லுவாங்க, உனக்கு வாய்ஸ் நல்லா வரலையா, போய் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி பாடு, கிணத்துக்குள்ளே போய் உட்காந்து பாடு, ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மித்தா இல்லாட்டி இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மித் நம்பர் 1, இந்த மாதிரி இப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்கலைங்க. நானும் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஈவன் என்னோட மியூசிக் டீச்சர்ஸ் கிட்டலாம் கூட கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பட் வந்து இதுக்கு ஒரு 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 மாதிரி ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஏதாவது புக்ஸ்லேயோ இல்லாட்டி வந்துட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி தியாகராஜர்லாம் இப்படி பண்ணார், அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாற்றுலேயோ கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அவங்க இப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆற்றுல போயிட்டு இப்படி கழுத்து வரைக்கும் வாட்டர் லெவலில் வச்சுட்டு தினமும் இந்த சாதகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதகம்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மித் நம்பர் 2 என்னென்னா, நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்னோட வெஸ்டர்ன் வோக்கல் ட்ரைனர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். சரி, நம்ம ஊரில் தான் அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க, கர்நாடிக் மியூசிக்கில் வந்து இதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி வெஸ்டர்ன் சிங்கர்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தா நிறைய வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் கூட அவங்களோட இன்டர்வியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து எவ்ரிடே ஸ்விம்மிங் பண்ணுவேன், ஆனால் அதே மாதிரி டீப் சீ டைவிங் அந்த மாதிரி விஷயங்களையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகன்னா, இப்போ நார்மலாக நம்மளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆற்றுல போய் விளையாடும் போது நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, இவ்வளோ நேரம் நான் வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு தம் கட்டி இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால வந்து மூச்சை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஸ்விம்மிங் அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்ம மூச்சை தம் கட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே. பட் இதுக்கும் நம்மளோட குரலை மேம்படுத்துறதுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாமே வந்து லங் கெப்பாசிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நம்ம பாடுறதும் எப்படி கிட்டத்தட்ட ஸ்விம்மிங்கும் சிங்கிங்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ ஸ்விம்மிங்கும் சிங்கிங்கும் ஏன் ஒரே மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங்லுமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு மூச்சு பத்தாத டைமில் என்ன பண்ணுவீங்க, தலையை இப்படி தூக்கி மூச்சை வெளியே இருந்து அட்மாஸ்பியர் கிட்ட இருந்து நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஸ்விம்மிங்கை கண்டினியூ பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்படிதான் வந்து இந்த ஸ்விம்மிங் ப்ரொசீஜர் நடக்குது. இதே விஷயம் தான் நம்ம பாடும்போதும் பண்றோம். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கோம். ஒரு சில பேர்னால ஒரு 3 லைன் 4 லைன் கூட தம் கட்டி பாட முடியும். ஒரு சில பேர் வந்து 2 லைனுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரெத்தாக எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு பாடும்போது. ஸோ அது வந்து பியூர்லி ஒவ்வொருத்தரோட லங் கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். ஸோ இதுவுமே வந்து எவ்வளோ தூரம் நம்மளால மூச்சை ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறமா கிடைக்கிற குட்டி குட்டி கேப்ல எவ்வளோ தூரம் நம்ம மூச்சை உள்ளே இழுத்து நம்ம வச்சுக்கிறோமோ அப்போதான் நம்மளோட சிங்கிங் வந்து கேட்கவே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அவங்க கஷ்டப்பட்டு பாடுறாங்க, மூச்சு வாங்கி பாடுறாங்கன்னு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஸ்விம்மிங்கில் எப்படி வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மூச்சு பதாத டைமில் இன்ஹேல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பாடும்போதும் நம்மளோட லங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து மித்துன்னு சொல்லாமல் இந்த விஷயத்த வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிங்கர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவங்களோட பிரெத் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணும். அது வந்து நாளடைவில் வந்து அந்த விஷயத்த வந்து நீங்கள் பாடும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது இட்ஸ் அக்செப்டட். இப்போது மித் நம்பர் 3. ஸோ அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ சினிமாவில் காட்டுறாங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கணும் இல்லையா? மேபி அந்த காலத்தில் வந்து சங்கீத வித்வான்கள் மேபி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இன்னொரு ரீசன் என்ன இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ப்ரைவசிக்காக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. மேபி அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து காலையில எழுந்து அவங்களால கத்தி பாட முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தனியாக ஏதாவது ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு, மெயினாக வந்து இந்த மாதிரி ஆற்றங்கரையில் போயிட்டு இப்படி யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் நல்லா கத்தி பாடும்போது உங்களுக்கு எக்கோவும் கேட்கும். அண்ட் அதே மாதிரி நல்லா ப்ரைவசியாக பாடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மேபி ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த மாதிரி ஒரு ரிவரில் போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. மித் நம்பர் 4.
நீ எவ்வளோ தூரம் கத்தி கத்தி காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியோ உன்னோட வாய்ஸ் நல்லா பவர்ஃபுல் ஆகும், நல்ல வாய்ஸ் டெவலப் ஆகும், நல்ல குரல் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு மித்து தான். ஏன்னா நல்லா நீங்கள் கத்தி கத்தி பாடினாதான் உங்கள் வாய்ஸ் வெளியே வரும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா நீங்கள் கத்தி கத்தி பாடும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களோட வோக்கல் கார்ட்ஸ் வந்து டேமேஜ் தாங்க ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஒரு வோக்கல் ட்ரெயினர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தி பாடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கே வந்து நான் நிறையா இந்த சேனல்லே வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி பாடாமல் எப்படி ஹெட் வாய்ஸை யூஸ் பண்ணி ஹை பிச் ஈஸியாக பாடுறது, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எக்ஸசைசஸும் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கத்தி பாடினாதான் உங்கள் குரல் வெளியே வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாடுற உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பேஸ் வாய்ஸ் சாங்கை பாடணும்னா கண்டிப்பாக வந்து செஸ்ட் வாய்ஸ்லேருந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நல்லா நீங்கள் பாடும்போது இங்கே கை வச்சிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். நல்லா இன்னும் ஹை பிச்சான பாடல் பாடணும்னா உங்கள் குரல் வந்து எப்படின்னா இந்த அடி வயிற்றுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாபி கமலத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து கத்தனாதான் வருமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. கத்தி பாடுறது வேற, நல்லா ஃபுல் எனர்ஜெட்டிக்காக பாடுறது வேற. கத்தி பாடும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுப்பீங்க. இந்த இடத்துல தொண்டையில் வந்து நிறைய இந்த ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் ஏற்படுறதுனால இங்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் தான் ஆகும். ஸோ அதனால நீங்கள் காலையில் எழுந்து இந்த மாதிரி ஆற்றுல போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லை நல்லா கத்தி கத்தி பாடுறீங்களோ உங்கள் வாய்ஸ் டெவலப் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக மித்து தான். மித் நம்பர் 5. ஓகே சரி, இப்படியெல்லாம் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே, ஸோ அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, சரி இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆற்றுல போய் கழுத்து வரைக்கும் வாட்டர் லெவல் வச்சுட்டு நீங்கள் பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குது? இது வரைக்கும் வந்து அந்த தண்ணியோட ப்ரெஷர் அப்படியே இங்கே நம்மளை அழுத்துது, கரெக்டுங்களா? இந்த செஸ்ட்டையும் அழுத்தும், இந்த மாதிரி லங்ஸ் இந்த இடம் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் பாடும்போது. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் வாய்ஸை வந்து வெளியே கொண்டு வரவே கஷ்டமாக இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து இது வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்படியே ப்ரெஷராக ஹெவியாக இருக்கும்போது உங்கள் குரல் நல்லா கத்தி கத்தி வெளியே ஷவுட் பண்ணி பாடுறதுக்கு நல்லா லவுடாக பாடும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா தண்ணிக்கு வெளியே வந்து பாடும்போது உங்கள் குரல் ஈஸியாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அந்த ரீசனுக்காக மேபி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் லெவல் வச்சுட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஆரம்ப காலத்தில் அவங்க வாய்ஸ் வந்து குரல் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய பேர் நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து பாட்டி தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது வந்து எல்லாமே மித்ஸாக நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் என்னோட ஜென்ரேஷனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் தேடி பார்த்ததில் எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ நான் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் எவிடன்ஸ் மாதிரி விஷயம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிங்கிங் டிப்ஸை தமிழில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பிகினர் எப்படி ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த சேனலில் நிறைய நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் ஃபிலிம் சாங்ஸ் டியூட்டோரியல்ஸில் இருந்து வோக்கல் எக்ஸசைசஸ், சிங்கிங் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.